எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மைதாவை பேஸ் பண்ணி ஒரு ரெசிபிங்க என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த மைதா மாவு வச்சு கட்டிங் பிஸ்கட் பண்ண போகிறேன். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச மைதா மாவு உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளுங்க. கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சமாக பேக்கிங் சோடாங்க. நல்ல மணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஓமம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாம் ஒன்று சார் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த மிளகாப்பொடி, உப்பு எல்லாமே மாவில் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவில் எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரிக்கு மாவு பசுகிற மாதிரி நல்லா டைட்டாக பசந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா டைட்டாக பசந்து எடுத்துட்டேங்க. இப்போ அதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. சிசரை வச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோ. தெரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிசைஞ்செடுத்த மாவு எல்லாமே சிசரை வச்சு சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்காக பக்கத்துலேயே ஆயில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ எப்படி பொரிக்கலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூப்பராக ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்து அந்த ஆயில் இருக்குன்னு உள்ளே சேர்த்துட்டேங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் டேன் பண்ணி கொடுத்துக்கலாங்க. லேசாக அது மாதிரி கலந்து கொடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம வீட்டு குட்டி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், கிறிஸ்பியாக வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி அடிக்கடி கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. நான் ஒரு 2 செகண்ட் கழித்து எடுத்துக்கலாம். போதும், கிறிஸ்பியாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்துருச்சுங்க. இப்போ ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சவுண்டு கேட்குதா? சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு நம்ம வீட்டு குட்டீஸை அசத்துங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் கட்டிங் பிஸ்கட் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.